சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம், அடுத்த கட்டத்திற்கு சென்ற லெபனான் போராளி குழு நூலிலையில் தப்பிய இஸ்ரேல். மீண்டும் ஹொடைடா விமான நிலையம் மீது அமெரிக்கா பிரிட்டிஷ் தாக்குதல். ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் காசா போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். போர் விதிகள் ஆயுத மோதலில் பொதுமக்களை பாதுகாப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகளால் தொடர்ந்தும் உடைத்தறியப்பட்டு வருகின்றது. நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை கருத்தில் கொள்ளாமல் தரை, வான் மற்றும் கடலிலிருந்து மருத்துவமனைகள் தொடர்ந்தும் குறிவைக்கப்பட்டு வருகின்றது. இஸ்ரேல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட கைதிகள் சித்திரவதை செய்யப்படுவதாக தெரிவிக்கின்றார்கள். காசாவில் புதைக்கப்பட்ட சடலங்கள் இஸ்ரேலிய ராணுவத்தால் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. காணாமல் போன உறவினர்களின் கதை என்ன என்பது குறித்து குடும்பத்தினருக்கு இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. 10 மாதங்கள் கடந்த நிலையிலும் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொள்கின்ற இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு எந்தவிதமான நடைமுறையான வழிவகைகளும் பிறப்பிக்கப்படவில்லை. உலக நாடுகள் அனைத்தும் காசா மக்களுக்கு தனது வாயினால் உதவி செய்கின்றதை தவிர போரை முடித்து பலஸ்தீன் மக்களின் நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும். அந்த அடிப்படையில் வளர்ந்த நாடுகளிடம் மட்டுமுள்ள விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை லெபனான் போராளி குழுவான ஹிஸ்புல்லா பெற்றிருப்பது அண்மைய நிகழ்வுகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானின் தெற்கு பகுதி மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக குண்டு வீசி பொதுமக்களை கொண்டு வருகின்றது. இதற்கு பதிலடியாக அந்த பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதல் உள்ளிட்ட பல தாக்குதல்களை கடந்த 10 மாதங்களாக மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் இஸ்ரேலின் போர் விமானங்களை 2 முறை ஹிஸ்புல்லா விரட்டி அடித்ததாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் போர் விமானங்களை நோக்கி தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்குகின்ற ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா ஏவியுள்ளது. இதனால் லெபனான் மீது தாக்குதல் நடத்த வந்த இஸ்ரேலின் 2 விமானங்கள் மீண்டும் இஸ்ரேலுக்குள் தப்பியோடியுள்ளன. கடந்த ஜூன் மாதமும் இதுபோன்ற ஒரு நிகழ்வு அரங்கேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது மீண்டும் விமான எதிர்ப்பு ஏவுகணை ஹிஸ்புல்லா பயன்படுத்தி இருப்பதன் மூலம் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து தெரிவித்துள்ள ராணுவ பார்வையாளர்கள், ஹிஸ்புல்லாவின் ஏவுகணைகள் இஸ்ரேலின் போர் விமானங்களை தாக்காமல் இருந்தாலும் கூட இனி லெபனான் வானிலைக்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் தயக்கம் காட்டும் என்று கூறுகின்றார்கள். இது தாக்குவது என்ற நோக்கத்தை விட தடுப்பது என்ற நோக்கத்தை கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் செங்கடலில் முக்கியமான துறைமுகமான ஏமன் ஹொடைடா துறைமுகம் மீது அமெரிக்கா பிரிட்டிஷ் தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியுள்ளதாக ஹவுதியுடன் இணைந்த செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன. அல் மசீரா சேனல் ஹொடைடா சர்வதேச விமான நிலையத்தில் 4 தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றது. இந்த தாக்குதல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் ஒரு கூட்டு நடவடிக்கையினால் குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. கடந்த வாரம் ஹஜா மற்றும் அல் குதைதா மாகாணங்களில் அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய போர் விமானங்கள் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக ஹவுதிகள் கூறியதை அடுத்து தற்போது இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. செங்கடலில் தற்போது ஹவுதிகள் தமது ஆதிக்கத்தினை செலுத்தி வருகின்றார்கள். இவர்களை தடுப்பதற்காக அமெரிக்கா, இஸ்ரேல், பிரிட்டன் கூட்டுப்படைகள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இருந்தபோதிலும் காசா போர் நிறுத்தம் மட்டுமே இதற்கு சரியான தீர்வு என்று ஹவுதிகள் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து தென்கிழக்கு ஆசிய பிராந்திய முகாமான ஏசியானின் வெளியுறவு அமைச்சர்கள் காசாவின் மோசமான மனிதாபிமான நிலைமைகள் குறித்து தீவிர கவலையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். லாவோஸில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட ஒரு கூட்டு அறிக்கையில் அமைச்சர்கள் பொதுமக்கள் மற்றும் குடிமக்களின் உள்கட்டமைப்புக்கு எதிரான அனைத்து தாக்குதல்களையும் கண்டனம் செய்துள்ளார்கள். இதன் விளைவாக ஆபத்தான எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள், உணவு, தண்ணீர் மற்றும் பிற அடிப்படை தேவைகளுக்கான அணுகல் தடை செய்யப்பட்டுள்ளது. காசாவில் மனிதாபிமான நெருக்கடி மேலும் மோசமடைய வழிவகுக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. முற்றுகையிடப்பட்ட மற்றும் குண்டுவீச்சுக்கு உள்ளான பிரதேசத்தில் போர் நிறுத்தம் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைவரையும் உடனடியாக மற்ற நிபந்தனையின்றி விடுவிக்கவும் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். மேலும் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் எல்லை கடவுகளில் அதிகரித்த திறன் உட்பட கடல் வழியாகவும் தேவைப்படுகின்றவர்களுக்கு விரைவான, பாதுகாப்பான, தடையின்றி மற்றும் நீடித்த மனிதாபிமான அணுகலையும் வலியுறுத்தியுள்ளார்கள். மேலும் அவர்கள் பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச மனிதுரிமை சட்டத்திற்கு கட்டுப்படுவதற்கும் மோதலில் ஈடுபடுகின்ற அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார்கள். அடுத்து பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு நல்ல நிலைமைகளை அடைய ஹமாஸ் மீது ராணுவம் அழுத்தம் கொடுப்பதாக IDF தலைவர் கூறுகின்றார்.
தெற்கு காசாவின் ஹான் யூனிஸில் அதிகாரிகளிடம் பேசிய IDF தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்ஷி கலேவி பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு நல்ல நிலைமைகளை அடைய ஹமாஸ் மீது அழுத்தத்தை பிரயோகிக்க ராணுவம் செயல்பட்டு வருவதாக கூறினார். ஒரு பணைய கைதிகள் ஒப்பந்தம் என்பது நாம் அடைவதற்கும் நல்ல நிலைமைகளின் கீழ் கொண்டுவரவும் அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பணியாகும். இது ஒரு வரையறுக்கப்பட்ட போர் நோக்கமாகும். அது எங்களுக்காக வரையறுக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அது ஒரு அடிப்படை தார்மீக பிரச்சனை என்று அவர் கூறுகின்றார். பணைய கைதிகளை நாங்கள் திரும்பி பெறும் வரையில், அதேபோல் ஹமாஸ் குழுவின் கடைசி படைப்பிரிவை நாங்கள் அகற்றும் வரை ஹமாஸுடன் IDF போரிடுவதை நிறுத்தாது என்றும் அவர் கூறுகின்றார். இஸ்ரேலிய ராணுவம் டேர் அல் ஃபலாவில் உள்ள கதீஜா பள்ளியின் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது பற்றி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அது ஹமாஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை தாக்கியதாக கூறியுள்ளது. இஸ்ரேலிய துருப்புக்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தவும் திட்டமிடவும் ஹமாஸ் போராளி குழுக்கள் இந்த வளாகத்தை ஒரு மறைவிடமாக பயன்படுத்தியதாக இஸ்ரேல் கூறுகின்றது. வான்வழி கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறையின் பயன்பாடு உட்பட பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறுகிறது. இந்த தாக்குதலில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டதாகவும் டசன் கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் காசா அதிகாரிகள் கூறுகின்றார்கள். உயிரிழந்தவர்களில் குழந்தைகளும் பெண்களும் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது. மறுபுறம் நீரிழப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக மத்திய காசாவில் உள்ள டேர் எல் ஃபாலாவில் உள்ள அல் அக்ஸா மருத்துவமனையில் ஒரு குழந்தை இறந்துள்ளது என்று அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. ஏப்ரலில் காசாவின் சுகாதார அமைச்சகம் வடக்கு காசாவில் உள்ள மருத்துவமனைகளில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நீரிழப்பு காரணமாக 28 குழந்தைகள் உட்பட 32 பேர் இறந்ததாக அறிவித்துள்ளது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.